எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். கடந்த 1 வருஷமாவே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கு. அதுலயும் கடந்த 2, 3 மாசமா என்னதான் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் நல்லா இருந்தாலும் கீழ விழுந்துட்டே வருது. நம்மள மாரி சிறு முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் நடக்கிறது எதனால? ஏன் இப்போ முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடி இண்டெக்ஸ் போன வாரம் ஒரே நாள்ல மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டுமே 1.47% கீழ விழுந்திருந்தது. ஃபுல் வீக் எடுத்து பார்த்தோம்னா 6.38% கீழ விழுந்திருந்தது. அதே ஃபுல்லா ஒரு மாசம் எடுத்து பார்த்தா 6%க்கு மேல கீழ விழுந்திருந்தது. ஸோ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா 1 இயர்ல மட்டுமே 17.22% கீழ விழுந்திருந்தது. ஸோ கொஞ்சமா கடந்த ஒரு 4, 5 மாசம் முன்னாடி வரைக்கும், சரி தேறி வருது ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேல வந்துரும் போல இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது, இப்ப ரீசென்ட்டா இன்னும் அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. ஜனவரி மாச ஆரம்பத்துல ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிகள் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஆர்டர் பைப்லைன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மார்க்கெட்ல இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாமே 1, 2 நாள்லயே நல்லா 100, 150 பாயிண்ட்ஸ் மேல போயிருந்தது. ஆனா கடந்த 2, 3 வாரத்திலேயே எவ்வளவு 3 மாசம் வரைக்கும் மேல போனதோ அதெல்லாம் ரிவர்ஸ் ஆயி எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் கடந்த வாரம் மட்டுமே ரொம்ப மோசமா எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருக்கு. ஐடி கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்றது பொதுவா சேஃப் காம்பவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோவிட் ஒரு போஸ்ட் பேண்டமிக்கு அப்புறம் அதில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நடந்தது. முக்கியமாக 2021லேருந்து 23 வாக்கில் எல்லா ஐடி கம்பெனியும் ரொம்ப நல்ல ரெவென்யூ இருந்தது. எல்லா ஸ்டாக் ப்ரைஸும் ரொம்ப மேலே போயிருந்தது. ஆனால் அதை நம்ம ஒரு லாங் டேர்ம் வளர்ச்சி, ரொம்ப பொதுவாக பர்மனெண்ட்டாக அதில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ராங்காக அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ டிஜிட்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் பேண்டமிக்கில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தான் அதிகமாக க்ரோத்தும் இருந்தது. கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலா ஐடி கம்பெனிகளில் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அந்த கம்பெனியில் எதுவும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரக்சரலாக எந்த வீக்னஸும் இல்லை. முக்கியமான ட்ரிகர் எடுத்து பார்த்தோம்னா, யூஎஸ் அப்புறம் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருக்குது. ஒரு சில நாடுகள், ஜெர்மனி மாதிரி நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசிஷன் இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளரே பண்ணிட்டாங்க. பிரிட்டன்லேயும் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சு. அதனால குளோபல் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஐடி ப்ராஜெக்ட் அப்படின்னாலே ஒரு டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங்கை நிறைய குறைச்சிட்டாங்க. இந்த கமெண்ட்ரியை நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே கேட்டுட்டு தான் இருக்கோம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி பெரிய கம்பெனிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு காஷியஸ் கிளைண்ட் பிஹேவியர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சூப்பரான கம்பெனியாக இருந்தாலும், அவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாலும், ரெவென்யூவே நல்லா இருந்தாலும், ஃபியூச்சரிஸ்டிக்காக கைடன்ஸ் கொஞ்சம் ஸ்மாராக இருந்தாலும், உடனே அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக பனிஷ் பண்ணப்படுது. முன்னாடியெல்லாம் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, ஓரளவுக்கு ஒரு சில கம்பெனிகள் கீழே போனால் அதில் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, இதில் ஒரு பெரிய சைக்கிளிக்கல் டேர்ன் அரவுண்ட் இருக்கும், ஒரு வருஷம் இல்லைன்னாலும் அடுத்த வருஷம் இதெல்லாம் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லை. இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பர்டிகுலராக செலக்டிவாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அவங்களோட டிஜிட்டல் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங் லெட் பிஸ்னஸ் மாடல் இருக்கா, ஏஐ பற்றின விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியில் இருக்குது, இதெல்லாம் புது ஃப்ளேவராக மாறிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பூமாக தான் இப்போதைக்கு இருக்குது. அதுலேருந்து வர்ற வருமானம் ரொம்ப மோசமாக இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த ஏஐனால் நமக்கு கிடைக்கிற எஃபிஷியன்சி கெயின், அந்த செயற்கை நுண்ணறிவுனால நம்ம பிஸ்னஸ்க்கு கிடைக்கிற வளர்ச்சி நிச்சயமாக இம்மீடியட்டாக இருக்குது. அதுதான் உடனே நம்ம பில்லிங்கையும் தாறுமாறாக இம்பேக்ட் பண்ணுது. இது எல்லாமே ஐடி கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இப்போதைக்கு இருந்தாலும், போன வாரத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் உருவானது. அதாவது ஆந்த்ரோபிக் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆந்த்ரோபிக் அப்படிங்கிறது ஒரு ஏஐ கம்பெனி. ஓப்பன் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிளாட் ஏஐ ஃபேமிலியில் கொண்டு வந்த மிகப்பெரிய எல்எல்எம் மாடல்.
ஸோ இது ஜிபிடி மாதிரி இருந்தாலும் இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் கிரேட் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேசிவான ஃபண்டிங் கிடச்சிருக்கு, பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட அமேசான் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 பில்லியன்லேருந்து சடனாக 25லேருந்து 30 பில்லியன் அவங்களோட ஃபண்டிங்கை அதிகப்படுத்துறதா வேற சொல்லியிருக்காங்க. போன வாரம் கிளாட் கோவர்க் அப்படிங்கிற ஏஐ பிளக்கினை ஆந்த்ராபிக் ஏஐக்காரங்க புதுசாக மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. அது ஒட்டுமொத்த உலகத்தையே மிகப்பெரிய ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன்னா, சாதாரண மனிதர்கள் பண்ணுற ஒயிட் காலர் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு லீகல் கான்ட்ராக்டை ரிவ்யூ பண்ணுறது அல்லது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ளோ இருக்கிறது, டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி சாதாரண ஒயிட் காலர் ஜாப் பண்ணுற எல்லா டாஸ்கையும் அது முடிச்சுட்டு ஜஸ்ட் லீகல் பற்றிய ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு லீகல் அட்வைஸை ரிவ்யூ பண்ணால் போதும், மற்ற எல்லாமே இந்த கிளாட் கோவர் ஏஐ பிளக்கினே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டெமோ காமிச்சாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. ஸோ இது மாதிரி வந்ததுன்னா ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயம் வந்தது. ஸோ இதுதான் போன வாரம் ஐடி ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன். இது ஏன் இவ்வளோ டிஸ்ரப்டிவ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இது வரைக்கும் ஏஐ வந்து ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணும், சாஃப்ட்வேர் டூல்ஸை இம்ப்ரூவ் பண்ண உதவும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த புது விஷயம், அதாவது ஆந்த்ராபிக் கொண்டு வந்த புது ஏஜென்டிக் ஏஐ எல்லா சாஃப்ட்வேரையும் இது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் ரொம்ப கம்மியான ஆளுங்களை வச்சு இது எல்லாமே தரமாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப டிஸ்ரப்டிவ். இந்த ஆந்த்ரோபிக் ஆட்டோமேஷன் புஷ்ஷை பற்றி வெளியில் தெரிஞ்ச உடனே எதனால் ஐடி கம்பெனி மேலே இவ்வளோ பெரிய பெயின் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஐடி கம்பெனிகள் அவங்களுடைய ரெவென்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஒவ்வொரு ஐடி எம்ப்ளாயும் அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டாஸ்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக ரிப்பீட்டடாக ஒரு சில கோடிங் பண்ணுவாங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க, ஒரு சில சப்போர்ட் டாஸ்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ஆந்த்ரோபிக் ஏஐ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான த்ரெட். இதனால தான் போன வாரம் ஒரே வாரத்தில், இன்ஃபேக்ட் ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 6% மேலே ஐடி இண்டெக்ஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ ஓவர் நைட்டில் என்னாச்சுன்னா, ஏஐ பெரிய க்ரோத் பூஸ்டராக ஐடி கம்பெனிகளுக்கு இருக்குன்னு நினச்சவங்க அது பெரிய ப்ராஃபிட் டெஸ்ட்ராயராக ஓவர் நைட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அதனால தான் எல்லாரும் செல் ஆஃப் பண்ண ஆரம்பித்தாங்க போன வாரம். இந்த செல் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் போன வாரம் இருந்தது. அதனால தான் சீனியர் டெக் லீடர்ஸ், அதாவது கூகுளோட சிஇஓ என்ன சொன்னார்னா, இது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்குது, இந்த ஏஐங்கிறது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பார்க்கணுமே ஒழிய த்ரெட்டாக பார்க்கக்கூடாது, நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்விடியாவோட சிஇஓ அதே மாதிரி சொல்லிட்டு, இது நிச்சயமாக இப்போ உள்ள ரியாக்ஷன் ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது, ஸோ இந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். பாட்டம் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்த்ரோபிக்கோட நியூ ஏஐ கேப்பபிலிட்டிஸ் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டாக வரல, நம்மளை மாதிரி இன்வெஸ்டரோட சைக்காலஜியே அது மாத்திர அளவில் இருக்குது. சாஃப்ட்வேருங்கிறது இனிமேல் தனியாக இருக்காது, ஏஐயை சார்ந்து தான் இருக்கும் அல்லது ஏஐயோட பின்னி பிணைஞ்சு இருக்கும். அப்புறம் ஐடி சர்வீஸ் மாடலுங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்டுக்கு தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நிச்சயமாக இப்போ உள்ள ஷார்ட் டேர்ம் ஃபியர் இருந்தாலும் லாங் டேர்மில் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போதைய செல் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாகவும் இருக்கலாம், அல்லது இந்த கம்பெனிகள்லாம் எந்த அளவுக்கு ஏன் அடாப்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் மாடலில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வளர்ச்சி நிர்ணயமாகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணணுமே ஒழிய, கண்ணை மூடிட்டு இவங்க ஏஐ பண்ணுறாங்க, இவங்க ஏஐ பண்ணல அப்படிங்கிறத வச்சு நம்ம ஐடி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்க பணத்தை போன வாரம் எடுத்துட்டாங்க. இந்தியாவில் லிஸ்டான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எடுத்து பார்த்தாலே 160க்கும் மேலே இருக்குது. அதில் டாப் கம்பெனிஸ் ஒரு 20 எடுத்து பார்த்தாலே டிசிஎஸ்லேருந்து சி இன்ஃபோசிஸ்டம் வரைக்கும்
பை மார்க்கெட் கேப், அதாவது 6,000க்கும் 5,000க்கும் மேல இருக்கிறதுலேருந்து 10,00,000க்கும் மேல இருக்கிற மார்க்கெட் கேப் கம்பெனிகள் மட்டுமே 20 இருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்கெல்லாம் எந்த விதத்தில் ஏஐ அணுகுறாங்க, அதை சார்ந்து இருக்கிறாங்களா, இல்லை அதை வந்து பிஸ்னஸ் மாடலில் நல்லா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் இனிமேல் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப். என்ன ரீசன்னா, இப்போ உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே விடவும் முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் எந்த மாதிரி ஐடி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தெளிவாகும். ஆந்த்ரோபிக் ஏஐ பற்றின இந்த வீடியோ, அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் போன வாரம் மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடமாகவே எதனால் ரொம்ப மோசமாக இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே சப்ஜெக்டில் உங்களுக்கு வேறு என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு நன்றி.